நல்ல ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக ஆனந்த்ராஜிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. முழு விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் இருக்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். அந்த ஆனந்த்ராஜ் என்ற நபர் யார்? அவருக்கும் இந்த வழக்குக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கு சிபிசிஐடி போலீசாரால் விசாரிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய நிலையில சிபிசிஐடி ஏடிஜிபி, ஐஜி, எஸ்பி உள்ளிட்டோர் நெல்லையில முகாமிட்டு இந்த விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். பல்வேறு தொழில்நுட்ப ரீதியிலான இந்த விசாரணையும் ஒருபுறம் நடந்து வரக்கூடிய நிலையில ஏற்கனவே ஜெயக்குமார் கடிதம் எழுதி வைத்திருந்த அந்த கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த பெயர்கள் உள்ள நபர்களிடமும் தற்போது காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ஜெயக்குமார் எழுதியதாக ஒரு கடிதம் வெளியானது. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட முதல் பெயர் ஆனந்தராஜ். இவர் ஏற்கனவே அவரது ஒரு சொத்து விவகாரம் தொடர்பாக ஜெயக்குமாருக்கும் ஆனந்தராஜுக்கும் இடையே ஒரு பிரச்சனை இருந்து வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக எனக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசார் தற்போது இந்த கடிதத்தில் உள்ள நபர்கள் என்ற அடிப்படையில் முதல் நபரான ஆனந்தராஜிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க ஏடிஜிபி தலைமையில தற்போது விசாரணை அதிகாரி உள்ளிட்ட உயரதிகாரிகள் குழு ஆலோசனை கூட்டமும் நடத்தி வருகிறது. பல்வேறு மாவட்டங்கள், அதாவது சென்னை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சிபிசிஐடி போலீசார் வரவழைக்கப்பட்டு இந்த விசாரணை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். நன்றி ராமசுந்தரம். நெல்லை ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக ஆனந்த்ராஜிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. ஜெயக்குமார் எழுதியதாக கைப்பற்றிய கடிதத்தில் ஆனந்த்ராஜின் பெயர் குறிப்பிட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.